ஆனைமுகனின் தம்பி, அரோகரா விரும்பி, ஈசனின் இளைய மகன், முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 8/8/2021 பிளவ வருடம் ஆடி மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அமாவாசை திதி பூசம் 9:20 AM வரை, பின் ஆயில்யம் நட்சத்திரம், சதுஷ்பாத கரணம், சித்த யோகம் கூடிய நாள். சூளம் மேற்கு வடமேற்கு. நாளைக்கு 12 பரிகாரம் வெள்ளம். இன்று ஆடி அமாவாசை. பொதுவாக சூரியனும் சந்திரனும் சேரும் நாள் அமாவாசை. இன்று சந்திரன் வீட்டில் சூரியன் சந்திரனுடன் சேரும் நாள் மிகச்சிறந்த அமாவாசை. அந்த அமாவாசையிலேயே மிகச்சிறந்த 2 பேர் நண்பர்கள் வெளியிடத்தில் சந்திச்சுக்கிறாங்க. அது ஒரு சிறப்புன்னா, அவங்க நண்பரோட ஒருத்தரோட வீட்டிலேயே சந்திக்கிறாங்க. அது மிகவும் சிறப்பு. ஒரு நல்ல விருந்து சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி. ஒரு நல்ல ஆன்மீகத்துக்குரிய, மூத்தோர்களுக்கு திதி செய்யக்கூடிய, ஒரு குலதெய்வ வழிபாட்டுக்குரிய ஒரு மிக அற்புதமான நாள். பிதிர் திதி, தர்ப்பணம் இதெல்லாம் செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு அருமையான நாள். ஆனால் ஊரடங்குனால கோவில்கள் மூடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கோவில்களுக்குள்ளே பூஜைகள் நடக்கும். ஆனால் பக்தர்கள் தரிசனம் செய்ய முடியாத நிலை இருக்குது. இது என்ன பண்ணுறது? இந்த மாதிரி நிலையை நாம் அரசு சொல்கிறபடி கேட்குறது நமக்காகத்தான், அரசுக்காக அல்ல, நம்மளுடைய நலனுக்காக தான். கொரோனானால் கடந்த காலத்தில் பல உயிர்கள் சேதமாயிடுச்சு. எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ மருத்துவ செலவுகள், எவ்வளவோ தொழில் முடக்கம். திரும்ப அது போன்ற ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் அரசாங்கம் கோவில்களுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் வீட்டிலே செய்யலாம். இப்படிப்பட்ட அற்புதமான நாளில் வீட்டிலே, அந்த காலத்துலலாம் நடுவுட்டு சாமி கும்பிடுறதுன்னு சொல்லுவாங்க. ஆடி 18 ஆடி அமாவாசை. அது சிவப்பு சேலை அல்லது வேட்டி துண்டு, சிவப்பு துணி எடுத்து வச்சு மூத்தோர்களை நினச்சி கும்பிட்றது, பூஜை அறையில் குலதெய்வ ஃபோட்டோ வச்சு சுவாமி கும்பிட்றது. அதே மாதிரி அந்த மூத்தோர்களுக்கு விரும்பின மாதிரி படையல் அப்படின்னா, வீட்டுக்கு உறவுக்காரங்க வந்துட்டால் இப்படியெல்லாம் வடை பாயாசம் அப்படி இனிப்பெல்லாம் செஞ்சு, நல்லா பொரியலெல்லாம் செஞ்சு நல்லா ஒரு விருந்து வைப்போம். அந்த மாதிரி செஞ்சு நம்ம முன்னோர்களுக்கு வீட்டுக்கு மேலேயோ அல்லது முன்னாடியோ காவத்துக்கு வைக்கிறதுனால கூட உங்களுக்கு இந்த பலன், அவங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படிப்பட்ட இந்த அற்புதமான நாளில் அனைவரும் மூத்தோர்களையும் குலதெய்வத்தையும் வீட்டிலிருந்தே வணங்கி பலன் பெறுங்க அப்படின்னு சொல்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து நிறைய வீடியோ பண்ணலாம். இந்த வாரத்தில் நம்ம வார ராசி பலன் நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் வார ராசி பலனில் முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை உள்ள 7 நாட்களுக்கான நிலை, சந்திரன் அஷ்டமத்தில் உள்ள நிலை, மற்ற கிரகங்களுடைய அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். அதோடு உங்களுடைய திசா புத்திகள் இதெல்லாம் வச்சு தான் நம்ம பார்க்கணும். ஆனால் கோச்சார அடிப்படையும் நமக்கு ஓரளவுக்கு பலன் சொல்லும். அதோட திசா புத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு இந்த கோச்சார பாதிப்பு அவ்வளோக்காக பாதிக்காது. திசா புத்தி மோசமாக இருக்கிறவங்களுக்கு இந்த கோச்சார பாதிப்பு, ஆமாங்க நீங்கள் சொல்கிறது அப்படியே நடக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். சில பேருக்கு நல்லா கோச்சாரம் இருக்குதுன்னு சொல்லும்போது கூட திசாபத்தி மோசமாக இருந்ததுன்னா, இல்லைங்களே நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்கலைன்னு கூட நீங்கள் நினைப்பீங்க. அதுக்கு முழுமையாக ஜாதகத்தை பார்க்கணும். அதுக்கு நீங்கள் நேரில் வர முடியாட்டி கூட நீங்கள் 9842236995ங்கிற எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கான அமௌண்ட்டு கூகுள் பே பண்ணிட்டீங்கன்னா, நாங்கள் ஒரு டைம் கொடுப்போம். கணிச்சிட்டு அந்த டைமில் நேரில் பார்க்குற மாதிரியே நீங்கள் பேசிக்கலாம். அப்போ திசா புத்திகளையும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி கோச்சாரத்தை பார்க்கும்போது இன்னும் துல்லியமாக இந்த பலன்கள் உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் இந்த வார ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த வாரம் நம்ம ஆடி மாதம் ஆடி அமாவாசை சிறப்புன்னு சொன்னேன். வர வெள்ளிக்கிழமை இன்னொரு சிறப்பு இருக்குது, ஆடி கடைசி வெள்ளி. அதோட உங்களுக்கு சஷ்டியும் இருக்குது. அதோட உங்களுக்கு குலதெய்வ வழிபாட்டுக்கு மிகச்சிறப்பு இருக்குது. இன்றைக்கி ஆடி அமாவாசையில் தர்ப்பணம், அன்னதானம் இதெல்லாம் கூட செய்யலாம். வீட்லேயே நான் காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு சாப்பிட்லாம் இப்படி சொல்லிட்டேன். கோவிலுக்கு சிறிய கோவில்கள் ஏதாவது இருந்தால் போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் போய் கும்பிடுங்க. பெரிய கோவில்களில் தடை இருந்ததுன்னா தடையை மீறி போக வேண்டாம். அதோடு பார்த்திங்கன்னா இந்த வாரத்தினுடைய நிலையில் ஆடி வெள்ளி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வரும்போது நமக்கு
சிறப்பான ஒரு நாளாம் அன்னைக்கு வந்து சஷ்டியும் இருக்குது. விரதம் இருந்து வழிபடும் போது சிறப்பு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கும். ஆக இந்த அமாவாசை வரக்கூடிய ஆடி வெள்ளி ஆக இந்த வாரத்தில் வந்து சிறப்புகள் அதிகம். ஆக வழிபாட்டுக்குரிய மாதம், வழிபாடு செய்து அம்மனருள் பெற்று அனைவரும் நலமுடன் வாழ நாம் எல்லாம் வேண்டிக்குவோம். இனி வந்து கிரக நிலையை பார்க்கும்போது சூரியன் வந்து கடகத்தில் சமநிலை, சந்திரன் வந்து இன்றைக்கி வந்து கடகத்தில் தான் ஆட்சி நிலை. சூரியன் சந்திரன் ஒன்றா தான் இருக்குது. செவ்வாய் சிம்மத்தில் நட்பு, புதன் வந்து கடகத்தில் பகை, குரு வந்து இருக்கக்கூடிய இடம் வந்து கும்பத்தில் சமநிலை வக்ரத்தில் இருக்குது. சுக்கிரன் வந்து சிம்மத்தில் பகை நிலை. வியாழக்கிழமை வந்து கன்னிக்கு நீசத்துக்கு பயிற்சி ஆயிடுவார். சனி வந்து மகரத்தில் ஆட்சி ஆனால் வக்ரத்தில் இருக்குது. ராகு வந்து ரிஷபத்தில் நீசம். கேது வந்து விருச்சிகத்தில் உச்சநிலை பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்குது. இனி இன்றைய ராசி பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வாரம் எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து தனுசுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. ஏன்னா கடகத்தில் சந்திரன் இருக்கிறதுனால. அப்புறம் மகரத்துக்கு வந்து திங்கள் செவ்வாய் புதன் சந்திராஷ்டமம் இருக்குது. கும்பத்துக்கு வியாழன் வெள்ளி இருக்குது. அப்புறம் சனிக்கிழமை வந்து மீனத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த சந்திராஷ்டம நாட்களில் பொதுவாக வந்து எதிலும் எச்சரிக்கை கவனமாக இருந்து செயல்படுறது ரொம்ப நல்லது. இனி இன்றைய ராசி பலன் அல்லாமல் இந்த வாரத்துக்கான ராசி பலன் மேசம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல வந்து மேச ராசிக்கான ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அசுவனி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் கொண்ட ராசி. ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசி அதிபதி இருக்கக்கூடிய இடம் சுக்கிரன் வந்து வர வியாழக்கிழமை வந்து 6ஆம் இடத்துக்கு 7 குடையவன் நீசமாகி போகிறாரு. ஆக குரு வந்து வக்ரத்தில் நல்ல இடத்தில் இல்லை. அதனால் கொஞ்சம் பணப்பற்றாக்குறை, குடும்பத்துக்குள்ள பேச்சுவார்த்தைகளில் சிறு சிறு முரண்பாடு, உடல் உபாதைகள், மருத்துவ செலவு, இப்படியெல்லாம் கொஞ்சம் கொடுக்க பார்க்க இணையோட முரண்பட்ட கருத்துக்கள் வரும். முடிஞ்ச வரைக்கும் பேச்சு வந்து கம்மி பண்ணி எதிலும் விட்டு கொடுத்து அனுசரித்து போய் தொழில் வந்து லாபம் வரலினா கவலைப்படாமல் உறக்கத்துக்கு எடுக்காமல் இருந்தீங்கன்னா இந்த வாரம் நல்லதுன்னு சொல்லுது. ஆனால் சந்திரன் அஷ்டமத்துக்கு எதுவும் போகல. 4ஆம் இடம் இன்னைக்கு, அப்புறம் 5ஆம் இடம் 6ஆம் இடம் போகக்கூடிய வழிகள் எல்லாம் நல்லா இருக்கிறதுனால சந்திரன் போக்கு விதி பலவீனமாக இருக்குது, மதி வலுவாக இருக்குங்கிற மாதிரி இருக்குது. ஆக உங்களுடைய அறிவாற்றலால் உங்களுடைய செயல்பாடுகளை சரி செய்து நீங்கள் வந்து இந்த வாரத்தை சாதகமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கிக்குங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு வந்து நம்ம வந்து தெய்வ மந்திரம் படிக்கிறது, தெய்வ வழிபாடு செய்கிறது, அதோட எதிலும் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறதுங்கிற ஒரு நிலையில் புதிய முயற்சி. ஒரு வார்த்தைக்கு 2 வார்த்தை யோசித்து பேசணும். ஒரு தடவைக்கு 2 முறை வந்து நீங்கள் வந்து விசாரித்து ஒருத்தர் 2 பேர்த்து விசாரித்து செயல்படணும். அப்படி செயல்பட்டால் இந்த வாரம் உங்களுக்கு பலவீனங்கள் இருக்காது, நஷ்டங்கள் வராது. உடல் நலத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் நீங்கும். ஒரு உடல்நல தொந்தரவே வந்தாலும் ஒரு பக்கம் பார்க்குறோன்னா சரி இன்னொரு டாக்டரையும் கேட்டுக்கலான்னா அந்த மனசுக்கு ஒரு இதுக்காகத்தான். எல்லா டாக்டரும் கரெக்டாக தான் சொல்லுவாங்க. அப்படி போய்க்கிறது நல்லது அப்படிங்கிறது சின்ன அட்வைஸ் தான். அந்த வகையில் இந்த வாரம் முருகன் வழிபாடு உங்களுடைய பலவீனங்களை போக்கி உங்களுக்கு ஏற்றம் தரும். அடுத்தது ரிஷப ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா அவர் வந்து சுக்கிரன். சுக்கிரன் இந்த வாரத்தில் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகக்கூடிய நிலை இருக்குங்க. அது வந்து வர வியாழக்கிழமை 5ஆம் இடத்துக்கு போகிறார். சுக்கிரன் 5ஆம் இடத்தில் இருக்கிறது நல்லது தாங்க. 4ஆம் இடத்துலையும் தப்பில்லை. 4ஆம் இடம் திக்பலம், 5ஆம் இடம் திரிகோணஸ்தானம். இதில் எங்கிருந்தாலும் நன்மை செய்வார். அது 8, 12க்கும் அவருக்கு பரவாயில்லைன்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆனால் 4ல் தான் ரொம்ப பலம் பொருந்திய நிலையில் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறது. அந்த திக்பலம் பெற்ற கிரகங்கள் தாங்க அதிகமான நன்மை கொடுக்குதுங்கிறது அனுபவத்தில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த வகையான நிலையில் பார்க்கும்போது இந்த வாரம் சந்திரன் போகிற பாதையும் மோசம் இல்லைங்க. ஆனால் குரு வக்ரமாகி வர்றது உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்குது. சுக்கிரனுடைய நிலைப்பாடும் ஓரளவுக்கு சாதகம் இருக்குது. புதன் 2-5 குடைவன் பகை பெற்றிருக்கிறது கொஞ்சம் அவ்வளவு நல்லா இல்லைன்னா கூட பணப்பற்றாக்குறை இருக்கும். ஆனால் காரியம் நடக்கும் சொல்லுவாங்க. நீங்கள் இதை எடுத்துகிட்டு போங்க, அப்புறம் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையை நீங்கள் வந்து இந்த வாரம் பெறுவீங்க. அதாவது எளிதில் எந்த காரியத்தையும் சாதிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை சுக்கிரனுடைய போக்கும் சந்திரனுடைய போக்கும் கொடுக்கும், குருவோட வக்ர நிலையும் கொடுக்கும்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரம் உங்களுக்கு
சுப நிகழ்வுகள் முடிவாகிறது, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறது, புதிய முயற்சி, வேலை அமைகிறது என கடன் அடைபடுறதுன்னு சொல்லக்கூடிய நல்ல நிகழ்வுகளுக்குரிய வாரமாக பேசலாம். அம்மன் வழிபாடு பலன் தரும். அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3-4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்வூசம் 1-2-3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி புதன். ராசி அதிபதி பகை பெற்றிருக்கிறதுனால நண்பர்களோட உறவுகளோட பேச்சுவார்த்தைகளில் மென்மையான போக்கு அவசியம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் தாமதம் தடை ஏற்படும். அதனால் நீங்கள் 30 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக தான் கொடுத்துட்ருப்பீங்க. இப்போ சரியாக ஒரு 10 நாள் கொடுக்கலிங்கிறதுக்காகவே அடிக்கடி ஃபோன் பண்ணி உங்களை டென்ஷன் பண்ணுவாங்க. என்னங்க நான் இவ்வளோ நாளாக உங்ககிட்ட பிஸ்னஸ் பண்ணி எவ்வளோ கரெக்டாக கொடுத்துருக்குறேன், அப்படி எத்தனை பணம் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் அப்படின்ட்டு நீங்களும் ஒரு பக்கம் கொடுத்துட்ருப்பீங்க. அவங்க நிறைய வட்டி கொடுத்துருப்பாங்க. அவங்களே சொல்லுவாங்க, வட்டியே உங்களுக்கு முதலுக்கு மேலே கொடுத்துருக்கேன், நீங்கள் இப்படியெல்லாம் இடைஞ்சல் பண்ணாதீங்கன்னு. நீங்கள் கொடுத்துருக்கிற பக்கம் கேட்குறது மென்மையாக கேட்கணும், நீங்கள் வாங்கிக்கிற பக்கம் கொடுக்கறதுக்கு மென்மையாக சொல்லணும், இப்படி போய்க்கணும். அது ராசி அதிபதி 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் பகை விட்டுருக்கிறதுனால. ஆனால் சுக்கிரன் 3ஆம் இடத்துல பகையிலிருந்து 4ஆம் இடத்துக்கு வியாழக்கிழமை போனதுக்கப்புறம் உங்களுக்கு வாகன செலவுகள் குறையும், உடல் அசதி சோர்வு நீங்கும், மருத்துவ செலவுகள் குறையும், பணம் வர வேண்டியது வரும், வீட்டு வேலைகள் நின்றிருந்தால் திரும்ப நடக்கும், பதவி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். இப்படி கொஞ்சம் வாகன விஷயங்கள் இருந்து வந்த செலவுகள் குறையும், வாகனம் லாபம் கொடுக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு விற்கோன்னா கூட டக்குன்னு வித்துடலாம். வியாழக்கிழமைக்கு மேலே ஓரளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் தீரக்கூடிய சந்தர்ப்பம் கொடுக்கும். படிப்பிலிருந்து வந்த குழப்பம் அகலும், தெளிவு பிறக்கும்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் வியாழக்கிழமைக்கு மேலே இருக்குது. சந்திரன் போகிற பாதையும் இந்த வாரம் பரவாயில்ல. நீங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க, குறைகள் அகலும். அடுத்தது கடகராசி. புனர்பூச 4ஆம் பாதமும் பூச 4 பாதங்களும் ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா அவர் சந்திரன். சந்திரன் ராசி அதிபதி ராசிலேயே இன்னைக்கு இருக்கார். அப்புறம் 2ஆம் இடம் 3ஆம் இடம் 4ஆம் இடம்னு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆக சந்திரன் போகிற பாதை பரவாயில்ல. நாளை மறுநாளும் அதுக்கு அடுத்த நாளும் செவ்வாயோட கூடியிருப்பார், குருவோட பார்வையில் இருப்பார். ஆக இன்று விட மற்ற 3 நாட்கள் உங்களுக்கு சாதகமான சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் புதிய முயற்சி கைகூடும், மனபயம் அகலும், இருக்கிற பிரச்சனைகள் தீரும். குருவோட வக்கர நிலையும் சுப நிகழ்வுக்குரிய சந்தர்ப்பம் இருக்குது. உடல் உபாதைகள் அகலும், பூர்வீக சம்பந்தப்பட்ட சகோதர வகை உறவு சம்பந்தப்பட்ட அந்த பிணக்குகள் அகலக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். தொழில் வகையில் இருந்து வந்த முடக்கம் நீங்கும். வழிபாடு நவகிரகங்கள். அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும் பூரம் 4 பாதங்களும் உத்திரம் 1 பாதமும் இருக்கும். ராசி அதிபதி சூரியன். இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்கு எப்படி இருக்குன்னா, சுக்கிரன் ஜென்மத்திலேருந்து 2ஆம் இடத்துக்கு போகிறாரு வியாழக்கிழமை. சந்திரன் விரயத்தில் இருக்கார் இன்னைக்கு. ஆனால் இன்று தவிர மற்ற நாட்கள் உங்களுக்கு சந்திரனுடைய போக்கு சாதகமாக இருக்குது. குரு வக்ரமாய் வர்றதுனால பணப்பற்றாக்குறை இருக்கும். ஆனாலும் இப்போ வேலை கிடைக்கிறதுனா கொஞ்சம் தடை தாமதம் இருக்கும். ஆனால் ஏற்கனவே கிடைச்ச வேலை இயங்கலாம். இப்போ புதுசாக பதவி கிடைக்கிறதுனா தடை தாமதம் இருக்கும். ஏற்கனவே பதவி இருந்ததுன்னா அதை வச்சு இயங்கிக்கலாம். இப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஏற்கனவே ஒரு முடிவு செய்யப்பட்ட விஷயங்கள் நடக்கும். புதுசாக எடுக்கிற காரியங்கள் கொஞ்சம் தடை தாமதமாகும். ஆனாலும் சுக்கிரனுடைய போக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலை எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ராசி அதிபதிக்கு சுக்கிரன் பாதகாதிபதிங்கிற அடிப்படையில் 2ல் நீச பெறும்போது ஒன்றும் பாதகம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் சனியோட வலுவான நிலையும் இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுக்கு கூடுதல் முயற்சியால் நற்பலங்கள் நடக்கும்னு சொல்லக்கூடிய வாரம். எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் தள்ளி போட பார்ப்பீங்க. தள்ளி போடாமல் கொஞ்சம் உடனே அந்த முடிவெடுத்து உடனே செயல்பட்டால் அந்த காரியம் வெற்றியாகும்னு சொல்லக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு வழிபாட்டுக்குரிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது தன்வந்திரி. அடுத்தது கன்னி ராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும் அஸ்தம் 4 பாதங்களும் சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் எப்படிப்பட்ட நிலைகள் இருக்குன்னா, சுக்கிரன் விரயத்திலேருந்து ஜென்மத்துக்கு வரார். ஜென்மத்துக்கு 9 குடையும் 2 குடையும் வரும்போது பணப்பற்றாக்குறை நீங்கும், உடல் அழகு பெறும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், பிறருடைய பார்வை உங்கள் மேலே படும், ஒரு காரியம் ஆகாத காரியம் நடக்கும். 11ல் புதன் பகை விட்டிருந்தாலும் பரவாயில்ல. குரு வக்ரமாய் வர்றது கொஞ்சம் சாதகமாக இருக்குது. தொழில் முன்னேற்றம் அடையும். ஆனாலும் சனியும் வக்ரம் பெறதுனால உடல் சோர்வு பெறும், ஒர்க் அதிகமாக இருக்கும், பணம் வரும், உங்களுக்கு வேலை நல்லா இருக்கும், ஆர்டர்ஸ் நிறைய வரும். ஆனால் அலைச்சல் இருக்குது, நேரத்துக்கு சாப்பிட முடியலன்னு இருக்கு.
ஆனாலும் அதைத்தானே எதிர்பார்த்து நம்ம காத்துட்டு இருந்தோம். இதுக்காகத்தானே இவ்வளோ நாளாக காத்துட்டு இருந்தோங்கிற மாதிரி கிடைக்கிற வேலையை விடக்கூடாதுங்கிற அடிப்படையில் உடல் சோர்வாக இருந்தாலும் ஒரு விவசாயி மழை பெஞ்சிருக்கும் போது விதைக்காம விட்டார்னா அப்போ அந்த பட்டம் வீணாக போகுங்கிற அடிப்படையில் நமக்கு மழை பெய்யும் போது விதைக்கணும், அதாவது சாமி வரும்போது சாட்டை போடணும்னு சொல்கிற மாதிரி காற்றடிக்கும் போது தூற்றிக்கொள்ளுங்கிற மாதிரி இந்த வாரம் காற்றடிக்குது தூற்றி பலன்களை அறுவடை செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய வாரம். பெருமாள் வழிபாடு பலன் கொடுக்கும். அடுத்தது துலாம் ராசி. சித்திரை 3-4 பாதங்களும் சுவாதி 4 பாதங்களும் விசாக 1-2-3 பாதங்கள் இருக்க ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசி அதிபதி 12ஆம் இடத்துக்கு வராரு வியாழக்கிழமை. ஆனாலும் 12ல் 8 கூடையவன் நீசம் பெறது நல்லதுதான். ராசி அதிபதி நீசம் பெறக்கூடாதுனாலும் 8க்கு அதிபதியாக இருக்கிறதுனால 12க்கு வர்றதுனால சில நற்பலங்கள் நடக்கும். குரு வக்ரமாய் வர்றது சாதகம் இல்லை, ஆனால் சனி வக்ரமாகிறது சாதகம். சில திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாகும். இப்போ ஒரு பில்டிங் ஒன்று கிடைக்குது விலைக்கு, நீங்கள் இருக்கிற பில்டிங் வாடகைக்கு இருக்கிற பில்டிங்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் பணம் அந்தளவுக்கு இருக்காது. ஏற்கனவே இன்னொரு பக்கம் பண்ணிட்டீங்க, அது பண்ண முடியாமல் இருக்கும். சரிங்க லோன் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி கடன் வாங்கி ஒன்று பண்ணுற மாதிரி இருக்கும், இன்னும் ஒரு விரயம் பண்ணி இன்னொன்று பண்ணுற மாதிரி இருக்கும், கடன் அடைக்கிற மாதிரி இருக்கும். இப்படி சில நிகழ்வுகளை இந்த வாரத்தில் கொடுக்கும். சந்திரன் போகிற பாதை அதில் இன்னைக்கு அது 10 குடையவன் 9 குடைய நட்சத்திரம் பெற்று தர்மகர்மாதிபதி யோகம் பெற்று பரிபூர்ண இறை அனுகூலம் பெற்றிருக்கிறதுனால இன்னைக்கு எடுக்கக்கூடிய, அதாவது ஞாயிற்றுக்கிழமை எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு மிக சாதகமாக இருக்கும், இறைவனுடைய அனுகூலமாக இருக்கும்னு சொல்ல முடியும். ஆக இந்த வாரம் இறைவனுடைய அனுகூலத்தால் காரிய வெற்றி பெறுவீங்க. அந்த இறைவன் வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபடுறது மூலமாக நன்மைன்னா சிவபெருமான். அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதமும் அனுச 4 பாதங்களும் கேட்டை 4 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா செவ்வாய். ராசி அதிபதியோட போக்கு பரவாயில்லைங்க. சுக்கிரன் 7க்கும் 12க்கும் அதிபதி, லாபத்துக்கு வரக்கூடிய நிலை பரவாயில்ல. 8 குடையவன் பகை பெற்றதுனால கொஞ்சம் பரவாயில்ல. ஆக குரு வக்ரமாகிறதும் சனி வக்ரமாகிறதும் அவ்வளோ நல்லதில்லை. இருந்தாலும் திசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா உங்களோட முயற்சிக்குரிய பலன் கிடைக்கும். திசாபுத்தி நல்லா இல்லைன்னா கொஞ்சம் அதிக சிரத்தை எடுத்து ஒன்று செய்ய வேண்டியது இருக்குது. உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் இந்த வாரத்தில் கூடுதலாக இருக்கணும். வழிபாடு முருகன். அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும் பூராடம் 4 பாதங்களும் உத்திராடம் 1 பாதமும் இருக்கு. ராசி அதிபதி குரு பகவான். குரு பகவானுடைய போக்கு எப்படி இருக்குன்னா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையில் வக்ரமாகி வருது. புதன் அஷ்டமத்தில் இருக்கிறது பலவீனம்தான். சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு போகிறார், பகை பெற்ற நிலையிலிருந்து நீசம் பெற்ற நிலைக்கு போகிறாரு. குருவோடைய நிலை வக்ரம் பரவாயில்ல, ஆனால் சனி வக்ரம் ஜென்மத்தை நோக்கி வர்றதுனால கொஞ்சம் உடல் அசதி சோர்வு இருக்குது. ஆனால் பணம் பற்றாக்குறை நீங்கும். ஆனால் அப்போ இருந்த மாதிரி இப்போ இல்லைன்னு சொல்லுவீங்க, ஒரு நாள் போல் ஒரு நாள் இருக்காது தான். இருந்தாலும் இருக்கிற அளவுக்கு வாழ பழகிட்டோம்னா நிம்மதியாக இருக்கும். அதை புரிய வைக்க இந்த வாரம். ஆனால் சந்திரனோட போக்கு இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் குழப்பத்தை தரக்கூடிய அஷ்டமத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு மட்டும் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி எல்லாம் சனிக்கிழமை வரைக்கும் இந்த வாரத்தினுடைய பலனில் சாதக சந்தர்ப்பங்களை சொல்ல முடியும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும் திருவோணம் 4 பாதங்களும் அவிட்டம் 1, 2 பாதங்களும் இருக்கு. ராசி அதிபதி சனி. சனி ஜென்மத்திலேயே இருந்துட்டு வக்ரம் பெறது கொஞ்சம் சாதகம் இல்லை. குரு வக்ரம் பெறது கொஞ்சம் சாதகம் இல்லை. சந்திரன் நாளைக்கும் நாளை மறுநாளும் புதன்கிழமையும் திங்கள் செவ்வாய் புதன் 3 நாட்கள் பகல் பொழுதுல உங்களுக்கு அஷ்டமத்தில் தான் சஞ்சரிப்பார். அங்கே செவ்வாயும் இருக்குது. ஆக செவ்வாயும் சந்திரனும் அஷ்டமம் பெறும்போது சுக்கிரன் அஷ்டமத்திலேருந்து வியாழக்கிழமை வெளியே போயிடுவார். ஆக வியாழக்கிழமையிலிருந்து உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். வியாழக்கிழமை வரைக்கும் சுக்கிரன் அஷ்டமம், செவ்வாய் அஷ்டமம், சந்திரன் அஷ்டமம். ஆக திங்கள் செவ்வாய் புதன் இந்த வாரம் மிகுந்த எச்சரிக்கை, கவனம், போக்குவரத்து, பேச்சுவார்த்தை, கொடுக்கல் வாங்கல். ரொம்ப நாளாக படிக்காமல் இருந்திருப்பீங்க, எக்ஸாம் வந்திருக்கு, திடீர்னு படிக்கிறதுக்கு ஆரம்பிப்பீங்க, பதட்டமாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்கூல் இல்லாமல் காலேஜ் இல்லாமல் இருந்தபோது ஜாலியாக தான் இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் அதே மாதிரி பணம் யாரும் கடன் கொடுத்தவங்க கேட்காம வந்திருப்பாங்க. கடையை ஆரம்பித்த உடனே எல்லோரும் வரக்க ஆரம்பிப்பாங்க. இன்னும் இப்போவே வர்றீங்க, நாங்கள் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் உங்களுக்கு பெரியவங்களாக இருந்தால் பண விஷயத்துலையும், சின்னவங்களாக இருந்தால் படிப்பு விஷயத்துலையும் கொஞ்சம் சிரமங்கள் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இந்த வாரத்தில் அந்த 3 நாட்கள் மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா அதன் பின் சிறப்புக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுக்கும்னு சொல்லக்கூடிய வாரமாக இருக்கும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் நவகிரகங்கள். அடுத்தது கும்பராசி.
அவிட்டம் 3-4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான். இந்த ராசிக்கு குரு வக்ரம், சனி வக்ரம், இது கொஞ்சம் சாதக சந்தர்ப்பம் இல்லை. அப்போ செவ்வாய் 7 இருக்குது. இணையோட சின்ன முரண்பட்ட கருத்துக்கள் கொஞ்சம் வரக்கூடும். புதன் 5 குடையவன் 6 இருக்குது. ஆக கிரக சூழல்கள் அவ்வளோ சாதகம் இல்லை. இன்றைக்கி சந்திரன் 6 இருக்குது. 7ஆம் இடத்துக்கு போச்சுன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் வியாழன் வெள்ளி 8ஆம் இடத்துக்கு வரும். அப்போ சுக்கிரனும் 8ஆம் இடத்தில் இருப்பான். அப்போது 6 சந்திரன் சுக்கிரனோட கூடி உங்களுக்கு வியாழன் வெள்ளி அஷ்டமத்தில் இருக்கிற நாட்கள் போக்குவரத்து, பேச்சுவார்த்தை, கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் எச்சரிக்கை கவனமாக இருக்கணும். உடல் அசதி சோர்வு ஏற்படும். உணவு விஷயத்தில் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆக எதிலும் எங்கும் கவனமாக இருக்கக்கூடிய நாட்கள் வியாழன் வெள்ளி. மற்ற நாட்கள் எப்போதும் போல இருக்கும். ஏழரச்சனியினுடைய தாக்கத்தினால உறவுகள், பகை, சிறு சிறு சங்கடங்கள், உடல் உபாதைகள் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் அந்த வியாழன் வெள்ளி கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கணும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் பைரவர். அடுத்தது மீனராசி. பூரட்டாதி 4ஆம் மாதமும், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி குரு பகவான். குரு வக்கரமானாலும் உங்களுக்கு விரயத்தில் தான் இருக்கு. ஆனால் அது செவ்வாயை பார்த்துட்டு இருக்கு. ஆக 9 குடையவனை 10 குடையவன் பார்க்குற நிலை தெய்வ அனுகூலம். அதுவும் இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா சந்திரன் வேற 5ல் பலம் பெற்று நிற்குது. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பெயர் செலெக்ஷன் பண்ணலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுக்கு கல்லூரி முடிவு பண்ணலாம், அவங்களுக்கான பணம் புரட்டலாம், அவங்களுக்கான சுபகாரியத்தை பற்றி சிந்திக்கலாம். இப்படி மீனராசிக்காரங்களுக்கான ஒரு நிலை. நீங்களே குழந்தையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சுகபோகமான நிலை, ஒரு ஆடை ஆபரணங்கள் சேர்றது, பக்தி மார்க்கத்தில் நல்லது, உறவுகள் போகிறது, பாராட்டுக்கள், பரிசுகள், இப்படி கல்வியில் முன்னேற்றமான சூழல். ஆக சாதக சந்தர்ப்பங்களை பெறக்கூடிய வாரமாகவே இந்த வாரம் எடுத்துக்கலாம். சந்திரன் அஷ்டமத்துக்கு வர்றது சனிக்கிழமை. இப்போ சனிக்கிழமை மட்டும் கொஞ்சம் எதிலும் யோசித்து செயல்படணும், பொறுத்து செயல்படணும். மற்ற நாட்கள் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான நிகழ்வுகளை கொடுத்து மகிழ்ச்சிப்படுத்தும்னு சொல்கிறதை மறுக்க முடியாது. நேர்களை இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை வார ராசி பலன்களாக கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். பொதுவானவை உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கிடைத்து திசாபுத்தி யந்திரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுச்சாமி. வணக்கம் நேயர்களே.